கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 13:35 வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வாசனை உள்ள கிறிஸ்தவனா. சாலமோனை பற்றி கேள்விப்பட்ட ஷேபா நாட்டின் ராணி சாலமோனை பார்ப்பதற்காக எருசலேமுக்கு வந்தாள். அது சாலமோனிடத்தில் தன் மனதில் உள்ள எல்லாவற்றையும் குறித்து கேள்வி கேட்டாள். அவன் கேட்ட கேள்வியில் காரியங்களுக்கெல்லாம் சரியாக பதில் சொன்னான். அவளுக்கு விழுக்கு கூடாதபடிக்கு ஒன்றும் சாலமோன் மறைபொருளாய் இல்லை. அங்கே இருக்கிற காரியங்களை பார்த்த ராணி, என் தேசத்தில் உங்களை பற்றி கேள்விப்பட்டது எல்லாம் உண்மை. நான் இங்கு பார்க்கும் வரை அவற்றை நம்பவில்லை. இங்கு இருப்பதில் பாதிதான் எனக்கு சொல்லப்பட்டது என்றாள். அவள் கேள்விப்பட்ட கேள்வி இதுவும் ஒன்று. ஒரு சம்பவத்தை சொல்கிறாள். அவள் 2 மலர்களை கொண்டு வந்திருந்தான். ஒரு உண்மையான மலர், மற்றொன்று செயற்கையான மலர். பார்ப்பதற்கு அவை இரண்டுமே ஒரே நேரத்தில் தோற்றத்தில் இருந்தன. அவற்றை சாலமோனிடம் காண்பித்த ஷேபா நாட்டின் ராணி, இந்த 2 மலர்களில் எது நிஜமானது, எது செயற்கையானது? அவற்றை தொட்டு பார்க்காமலே நீர் சொல்ல வேண்டும் என்றாள். சாலமோன் அவற்றை கொஞ்ச நேரம் பார்த்தார். ஜன்னல்களை திறவுங்கள் என்றார். திறக்கப்பட்ட சற்று நேரத்தில் உள்ளே தேனீ ஒன்று வந்தது. வந்த தேனீ உண்மையான மலர்கள் மேல் உட்கார்ந்தது. தேனீ உட்கார்ந்த மலர்தான் உண்மையான மலர், அடுத்தது செயற்கையானது என்று சாலமோன் பதில் கூறினார். நீங்கள் உண்மையான கிறிஸ்தவரா, பொய்யான கிறிஸ்தவரா? நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் கண்டுகொள்ளும் என்று இயேசு சொன்னார். உங்களில் உள்ள அன்பு எப்படிப்பட்டது? இன்றைய தினம் உங்களை பார்ப்பவர்கள் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை கண்டு கொள்ளும் விதத்தில் உங்கள் அன்பை எவ்வாறு வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள்? காகித மலர்களைப் போல் கசக்கி எரிந்துவிட்டு செல்லும் வாழ்க்கை இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. அது வாசனை திரவியங்கள் உற்பத்தி செய்யும் அருமையான நிறுவனம். உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை கிறிஸ்துவுடன் இணைத்து வாழும்போது அநேகர் நம்மில் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள, புரிந்து கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கை வாழ முடியும். எனவே நம்மளை பார்க்கிற பிள்ளைகள் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா?